வேட்பாளராக போட்டியிடுகிற செந்தில்குமார் நான் தான். எந்த வேட்பாளரும் நம்மிடத்திலே வந்து மக்களிடத்திலே நாங்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று இதையெல்லாம் செய்தோம் என்று இன்று இதுபோல கேட்டு வாக்கை பெறுவதில்லை. தமிழ்நாட்டின் வாக்கு அரசியல் என்பது 500க்கும் 1000த்திற்கும் வாக்குகளை மக்களிடத்திலே காசு கொடுத்து வாங்குகிற ஒரு அரசியலாக மாறி நிற்கிறது. இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே வந்து நிற்கிறோம். எல்லாவற்றையும் நாம் இழந்துவிட்டோம். கல்வியை இன்று காசுக்கு விற்கிற ஒரு ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சி முறை இருக்கிறது. எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து நம்மை சிறப்பாக செழிப்பாக வாழ வைக்க துடிக்கிற இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம்முடைய கல்வியை மட்டும் காசுக்கு விற்கிறார்கள். எல்கேஜி படிக்கவும் 50,000 1 லட்சம் கட்டு என்று நம்மிடம் காசை வாங்கி கொண்டுதான் நமக்கான கல்வியை தருகிறார்கள். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாவற்றையும் இலவசமாக நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். நல்ல வேலை வாய்ப்பை கொண்டு அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். நீங்கள் கொடுக்கிற ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், அண்டா, குண்டா, தட்டு, சாமா, இந்த 1000, 2000, 8000க்கு ஒரு கூப்பன், இதெல்லாம் அவர்களே வாங்கி கொண்டு சிறப்பாக வாழ்வார்கள். பாருங்களா. ஆனால் இதையெல்லாம் இந்த கல்வியை இலவசமாக கொடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் கொடுப்பது அண்டா, குண்டா, மிக்சி, கிரைண்டர். இது எங்கள் தாய்மார்களிடத்திலே எங்கள் வீட்டிலே இது இருக்குது. இந்த அண்டா, குண்டா, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாம் நாங்கள் வேலைக்கு சென்று வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கல்வியையும் மருத்துவத்தையும் அரசாங்கம் தான் தர வேண்டும். ஏன் மக்களாட்சி தத்துவத்திலே நாம் வாக்கு செலுத்தி ஒரு தலைவனை தேர்வு செய்கிறோம்? மக்கள் தனக்கான அத்தனையும் உற்பத்தி செய்ய முடியாது. கல்வியும் மருத்துவமும் அரசாங்கம் தான் தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்கிறோம், பிரதம மந்திரியை தேர்வு செய்கிறோம், எம்எல்ஏவை தேர்வு செய்கிறோம், எம்பியை தேர்வு செய்கிறோம். ஆனால் இங்கே இந்த கல்வியை காசுக்கு விற்கிற நடைமுறை இருக்கிறதே தவிர நம் தலைமுறை பிள்ளைகளுக்கான நல்ல கல்வியை கொடுக்கிற வாய்ப்பு இங்க இல்லை. இதை கொடுக்க இந்த ஆட்சியாளர்களும் இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தயாராக இல்லை. காரணம் என்ன? இவர்கள் கட்டி வைத்திருக்கிற நிறுவனத்தில் இவர்கள் இதே கல்லூரிகள், பள்ளிகள், ஸ்கூல், காலேஜ் எல்லாம் இதே எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கட்டி வைத்து இங்கே நடத்துகிறார்கள். இந்த கல்வியை அரசாங்கம் இலவசமாக தரமாக கொடுத்து விட்டால் இவர்களுக்கான கல்லா கட்டாது என்பதற்காகத்தான் இவர்கள் அரசாங்கத்தில் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளிலே தரமான கல்வியை தருவதற்கு மறுக்கிறார்கள். இதைத்தான் நமது மக்கள் சிந்திக்க வேண்டும். சாராயத்தை ஒழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். ஆனால் சாராய கம்பெனி நடத்துகிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எப்படி சாராய கடையை ஒழிப்பீர்கள், மூடுவீர்கள்? கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்ற கேள்வி எப்போது என் மக்களுக்கு எழுகிறதோ அப்போதுதான் உங்களுக்கு அறிவு வந்ததுன்னு அர்த்தம். எப்படி கம்பெனி நடத்துறவன் கடையை மூடுவான்? மூட மாட்டான், நல்லா விற்பான். இப்ப என்ன? தெருவுக்கு தெரு கஞ்சா, தெருவுக்கு தெரு கஞ்சா. கஞ்சா போதையிலே நம் உயிர் பிள்ளைகள் 20 வயசு 21 வயசு சின்ன சின்ன பசங்க கஞ்சா போதையிலே தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டு கல்லை தலையில் போட்டு கொலை செய்து செத்து மடிகிறார்கள். காரணம் கஞ்சா போதை. ஏன் இத்தனை தவறுகளும் நடக்கிறது? இத்தனை கற்பழிப்புகளும் நடக்கிறது? வீதியிலே 6 வயது சிறுமி முதல் 60 வயது ஆயா வரை தைரியமாக நடந்து செல்ல முடியவில்லை. காரணம் கஞ்சா போதை. கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துகிறவனுக்கு, என் அன்பார்ந்த மக்களே, கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துகிறவனுக்கு தெரிகிறது அந்த கஞ்சா எங்கே விற்கிறது, எவ்வளவுக்கு விற்கிறது, எந்த நேரத்தில் போனால் கிடைக்கும் என்று கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துகிற ஒரு இளைஞனுக்கு தெரிகிறது. ஆனால் இதை ஒழிக்க வேண்டிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியவில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஏமாளிகள், அறிவில்லாதவர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்று நீங்க பார்க்கணும். வாங்கி பயன்படுத்துகிற சிறிய பிள்ளைகளுக்கு தெரிகிறது கஞ்சா எங்கே கிடைக்கும் என்று. அதை ஒழிக்க வேண்டிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியவில்லை. காரணம், இந்த ஆட்சியாளர்களின் உதவியோடு தான் இந்த கஞ்சாவும் இந்த போதைப் பொருளும் விற்கப்படுது.
இவங்களோட உதவி இல்லாம இங்க வித்துருமா சொல்லுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த கட்சிக்காரர்களின் அனுமதி இல்லாமல், இவர்களுக்கு கமிஷன் கொடுக்காமல் இதெல்லாம் இங்க வித்துருமா? இந்த கஞ்சா இந்த போதை பொருள் வித்துருமா சொல்லுங்க? விற்காது. இவர்களோட உதவியோடு தான் இங்கே கஞ்சா போதை அத்தனை போதை பொருட்களும் விற்கப்படுது. இதை ஒழிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை கேட்டு இந்த களத்திலே நிற்கிறோம். எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க. உங்க மனசாட்சியப்பட்டு சொல்லுங்க, மனசாட்சியப்பட்டு இந்த நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் இழப்போம். நம் பிள்ளைகளை விட்டு நாம் இறக்க முடியுமா? நாம் இல்லாம போக முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஏன் நாம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க இந்த நிலத்தில் எப்படி போகுமோ, யார் எடுத்து வளர்ப்பார்களோ, கஞ்சா குடிக்குமோ, சாராயம் குடிக்குமோ, பொறுக்கியாக அலையுமோ, இந்த பயத்தோடு தான் நம் பிள்ளைகளை நாம் இந்த இடத்தை விட்டுட்டு போக வேண்டியிருக்குது. ஏன் இந்த சமூகம் அப்படியான சமூகமாக மாறி நிற்கிறது. இதை மாற்ற ஒழிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டு நிற்கிறோம். ஊழல் லஞ்சம் என்று நாம் பேசினால் ரெண்டு கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டால் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டுவார்கள். இது நீங்க செய்யலையா, இதை நீங்க செய்யலையா, இதை நீங்க செய்யலையா? இந்த ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான். மாறி மாறி இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அத்தனையும் உண்மைதான். 50 ஆண்டு காலம் இந்த நேரத்தை ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் காசு கொடுக்காமல் வாக்கை வாங்க முடியவில்லை. காரணம், ஆட்சியிலே எந்த நன்மையும் இல்லை. என்ன செய்தீர்கள்? எது சாதனை? பாலம் கட்டியது சாதனை, ரோடு போட்டது சாதனை. ஐயா, நீங்க எம்எல்ஏவா இருந்து பாலம் கூட கட்டல, ரோடு கூட போடலன்னா எதுக்குதாங்க நீங்க? எதுக்கு நீங்க இதெல்லாம் சாதனையா? எது சாதனையாக இருந்திருக்க வேண்டும்? நல்ல கல்வியை கொடுத்து நம் மக்களை இதே திருவள்ளங்காடு பகுதியில் இருந்து 4 கலெக்டர், 4 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருந்தால் அது சாதனை. நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இல்லாத திறமை இல்லை என் அன்பு மக்களே. அந்த திறமைகளை கண்டுபிடித்து அவர்களை உலக தரத்தில் சிறந்த பிள்ளைகளாக மாற்ற இங்கே நல்ல அரசியல் இல்லை. அதுதான் நம்முடைய பிள்ளைகள் கூலிக்கு வேலை செய்கிறார்கள். எல்லா கம்பெனியிலும் நம் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். கம்பெனியில் சொல்லும் நேரம் வரை வேலை செய்கிறார்கள். எப்படி வேலை செய்கிறார்கள்? கூலிக்கு வேலை செய்கிறார்கள். கப்பலிலே வந்து வாணிகம் செய்து நம் நிலத்தை அடிமையாக்கினான் வெள்ளைக்காரன். இன்று ஏரோபிளேனிலே பறந்து வந்து இங்கே நிறுவனங்களை தொடங்கி நம்மை அடிமைப்படுத்துகிறான். அதே வெள்ளைக்காரன், அதே அயல் நாட்டுக்காரன், அதே கொரியக்காரன், அதே ரஷ்யக்காரன், அதே சைனாக்காரன், எல்லா நாடுகளையும் சேர்ந்த பெரும் முதலாளிகள் படையெடுத்து இந்த நிலத்திலே நிறுவனத்தை தொடங்கி மண்ணை நாசமாக்கி விட்டான். குடிக்க தண்ணீர் இல்லை, காற்றை நாசமாக்கி விட்டான். சுவாசிக்க நல்ல காற்றில்லை. பிறக்கிற குழந்தை கேன்சரோடு பிறக்கிறது. காரணம், நம் நிலத்திலே இருக்கிற தொழிற்சாலைகள். எந்த கட்டுப்பாடை இவங்க வச்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம்? எந்த கட்டுப்பாடு? விற்கிற சாராயத்தில் இருந்து, குடிக்கிற பாலில் இருந்து, கழுவுகிற பினாயில் வரை எல்லாவற்றிலும் கலப்படம். எதை நிர்வகிக்க தெரிந்த ஆட்சியாளர்களை நாம் தேர்வு செய்து வச்சிருக்கிறோம். எதையுமே நிர்வாகம் பண்ண தெரியாது. நல்ல சாலையை போட தெரியாது. சாலைக்கு நடுவில் ஒரு காவா கட்டுவான். அந்த காவாக்கு ஒரு மூடியை கூட ஒழுங்கா போட தெரியாது. அந்த மூடி மேல தூக்கி இருக்கும். ஓடி வந்து அந்த வழியா வர வண்டியில அந்த மூடியில் எடுத்து கீழே வந்து செத்து போன எத்தனை பேர் இருக்கான்? எதையும் நிர்வாகம் செய்ய தெரியாதவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை மாற்றத்தான் இந்த முறை உங்கள் பிள்ளைகள் உங்களை மட்டுமே நம்பி களத்திலே நிற்கிறோம். அதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அத்தனை கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இந்த களத்திலே நிற்கிறது. ஆனால் தனித்து மக்களை நம்பி இந்த களத்திலே நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுவும் பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்பு. 234 இடங்களில் 117 இடங்களை பெண்களுக்கென்று ஒதுக்கி இந்த நேரத்திலே இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். இதே விவாதத்தில் நியூஸ் 24x7 நான் பேசும்போது ஐயா ராஜேந்திரம், ஐயா ரமணா அவர்களும் இருந்தார்கள். அப்போது ஏன் பெண்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கேட்டபோது பொம்பளைகளை நிக்க வச்சா ஜெயிக்க முடியாதுன்னு அத்தனை பேரும் சொன்னாங்க.
பெண்களின் உரிமை என்று பேசுவார்கள், பெண்ணியம் பேசுவார்கள், பெண்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று பேசுவார்கள். ஆனால் பொம்பளைங்களை நிக்க வச்சா ஜெயிக்க மாட்டாங்க, அதனால தான் நிக்க வைக்கல என்று சொல்வார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சொன்னார், பெண்கள் ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள், அது இரண்டாவது. ஆனால் பெண்களுக்கான உரிமையை நாம் கொடுத்தே தீர வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்று 117 இடங்களில் பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால் தான் என் அன்பு பெற்றோர்களே, சகோதரிகளே, உரிமையோடு உங்களிடத்திலே கேட்கிறோம், உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். இத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆட்சி செய்தவர்கள் நமக்கான உரிமைக்கு நம்மை வீதியில் நின்று போராட வைத்ததை தவிர வேறு எந்த சாதனையும் இவர்கள் செய்யவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்மை அல்லல் பட வைத்து இதான் இது முன்னாள் தற்கொலை, இப்போ தற்கொலைங்க நிறைய கத்திக்கிட்டு இருக்கு. இது முன்னாள் சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரி சீனியர்ஸ். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. என் அன்பார்ந்த மக்களே, கொள்ளையடிப்பவர்களுக்கும் நாட்டை சுரண்டி கொழுப்பவர்களுக்கும் உழைக்கிற மக்களின் உழைப்பை சுரண்டுபவர்களுக்கும் ரத்தத்தை வேதியாக சிந்தி இந்த மண்ணில் உழைக்கிற நம்முடைய உழைப்பை லஞ்சம் ஊழல் என்று சொத்து சேர்த்து பெரும் கோடீஸ்வரர்களாக மாறி நிற்பவர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் விழுந்திருக்கிறது. நாங்கள் தான் என்று மார் தட்டியவர்கள் எல்லாம் இந்த நிலத்திலே மண்டியிட்ட வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. மாறும், எல்லாம் மாறும். இதுபோல் இதற்கு முன்பு நாம் வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்ற நிலைமை வரும்போது எல்லாம் நம் நிலத்திலே மாறும். இந்த எளிய பிள்ளைகள் மட்டும்தான் வீதியாக வீடாக சென்று மக்களிடத்திலே நாளைய தலைமுறைக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று வாக்கு கேட்கிறோம். வேற எந்த கட்சியும் போல எல்லா கட்சியும் ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் காசு கொடுத்து ஆடு மாடுகள் போல நம் உறவுகளை அழைத்து வந்து ரோட்டிலே நிறுத்தி வேட்பாளரை அழைத்து வந்து பேசிவிட்டு செல்கிறார்கள். எல்லோரும் காசுக்கு வந்தார்கள். என் அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் மட்டும்தான் எங்கள் உழைப்பை, எங்கள் கூலியை விட்டுவிட்டு இந்த களத்திலே நிற்கிறோம். ஒருத்தரை காட்டுங்க நீங்க. இந்த தேர்தல் களத்தில் அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் சவாலிட்டு சொல்கிறோம். இந்த தேர்தல் களத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சேகரிக்க செல்பவர்கள் யாராவது ஒருவர் காசு வாங்காமல் போனார்கள் என்று எங்களுக்கு காட்டுங்க பார்ப்போம். ஒருத்தரும் கிடையாது. எல்லாத்துக்கும் காசு. 200 ரூபாய், 1200 ரோட்டு ஓரத்தில் வந்து நின்றா 100, கூடவே நடந்து போனா 200, 3 தெரு சுத்தினா 300, 4 தெரு சுத்தினா 400. என்னடா இது பொழப்பு? வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம பேசாம இந்த பொழப்பையே செய்யலாம். வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம இந்த பொழப்பை செய்யலாம். தினமும் தேர்தல் நடத்துங்க. தினமும் எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை கூட்டு போங்க, எங்க வீட்டுல இருக்கிற உறவுகளை கூட்டு போங்க. தினமும் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு கொடுங்க. நாங்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய வேலை இருக்காது. இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒன்று கத்தினா காசு கொடுப்பாங்கல்ல, அப்படி கத்தி நல்லா சம்பாதிச்சு சிறப்பா வாழலாம்ல. எதுக்கு உழைக்கணும்? எதுக்கு நமக்கு தன்மானம், இனமானம், எந்த மானம் இல்லாம அப்படியே கத்திட்டு போலாம்ல. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள், 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்பாளராக நிற்கும் போது சொன்னார்கள், நீ கத்தி கதறு, இந்த மக்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் பேசு, ஈன கூட்டம் 500க்கும் 1000த்திற்கும் காசை தூக்கி போட்டால் வாக்கு செலுத்துவார்கள் என்று இதே திமுக அதிமுக எங்ககிட்ட பேசினாங்க. நாங்கள் தான் சொன்னோம், இது ஈன கூட்டம் அல்ல, இது மான கூட்டம். மானத்திற்காக உயிரையே கொடுத்த கூட்டம். இந்த நிலத்திலே 1 ரூபாய் காசு கொடுக்காமல் இந்த நிலத்தின் 3வது பெரிய கட்சியாக 36 லட்சம் மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்தி இந்த நிலத்திலே 3வது பெரிய கட்சியாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். கட்டாயம் வாக்கு செலுத்துவார்கள். கட்டாயம் இது வெல்லுவோம். நீ பாப்ப கூலிக்கு மாதடிக்கிற உனக்கு இவ்வளவு இருக்குது என்றால் இனமானத்தோடு களத்திலே நிற்கிறோம். நாங்கள் ஐயா கருணாநிதியோ அம்மாயா ஜெயலலிதாவையோ பார்த்து கட்சி துவங்கியவர்கள் இல்ல. நாங்கள் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனை களத்திலே நெஞ்சிலே நிறுத்தி உயிரே போனாலும் எங்கள் குடும்பமே சத்தாலும் தமிழனுக்கு என்று ஒரு நாடு அடையாமல் நாங்கள் சாக மாட்டோம், நாங்கள் எங்கள் உயிரை கூட அதற்காக கொடுப்போம் என்று களத்திலே நின்றார்கள்.
அதுதான் நாங்கள் சொல்றோம். எங்கள் இலக்கு இனத்தின் விடுதலை, விலை தலையே ஆனாலும் கொடுப்போம், எங்கள் இனத்தின் விடுதலையை அடைவோம் என்று இந்த களத்தில் நிற்கிறோம். கட்டாயம் வெல்வோம், கட்டாயம் வெல்வோம். வெற்றி என்பது நண்பு மக்களே, வெற்றி என்பது நாம் ருசிப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்கு என்பதை உணர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம். வெற்றி பெற்றுட்டாவே வெற்றி பெற்றாவே இதுக்கு வரல. வெற்றி பெற்றால் எங்களுக்கான கடமையும் பொறுப்பும் அதிகமாகுது. அதே போல தோல்வி என்பது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க எங்களை இப்ப தோல்வி அடைய வைக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலில் நின்றோம், தோற்கடித்தீர்கள். 21 சட்டமன்ற தேர்தலில் நின்றோம், தோற்கடித்தீர்கள். 24 சட்டமன்ற தேர்தலிலும் தோற்கடித்தீர்கள். எத்தனை முறை நீங்கள் தோற்கடித்தாலும் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல், நோட்டுக்கும் சீட்டுக்கும் இவர்கள் காலிலே விழாமல் தனித்து இந்த களத்திலே நிற்கிறோம். மக்களை நம்பி நிற்கிறோம். மக்களை முழுமையாக நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளின் வெற்றி எங்கள் வெற்றி அல்ல, எம் மக்களின் வெற்றி. இந்த முறை எம் மக்களின் வெற்றி உறுதியாக நடக்கும். இந்த மண்ணையும் மக்களையும் மானமுள்ள பிள்ளைகள் ஆள்வோம். நாளைய தலைமுறை பிள்ளைகள் சிறப்பாக இந்த நிலத்திலே வாழ்வார்கள். உங்கள் வாக்கு அதற்கு உதவியாக இருக்கட்டும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கிலும் எங்கள் வெற்றி ஒளிந்திருக்கிறது. நீங்கள் செலுத்திய வாக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று வர வேண்டும். உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திலே, வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற விவசாய சின்னத்திலே மறக்காமல் செலுத்துங்கள். மான தமிழர்களே இந்த நிலத்தை ஆண்டார்கள். மான தமிழ் மக்கள் இந்த நிலத்தை பெருமையான நிலமாக மாற்றினார்கள் என்ற வரலாற்றை உருவாக்குவோம். இந்த நிலத்தின் மிகப்பெரிய சமூகங்கள் 2 சமூகங்கள் இங்கே திமுகவிலும் அதிமுகவிலும் யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த நிலத்தில் ஒடுக்கப்படுகிறீர்கள், அடக்கப்படுகிறீர்கள், வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. நமக்கான வாய்ப்பை நாமே பெறுவோம். நிலத்தின் வெற்றி, இனத்தின் வெற்றி, இந்த நிலத்தில் நாம் பெறுகிற வெற்றி எம் மக்களின் வெற்றி. எம் மக்கள் கட்டாயம் இம்முறை எங்களுக்கு வெற்றியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த களத்திலே உழைக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்கு செலுத்துங்கள். வெற்றி நமதே, நாளை நமதே என்ற உறுதியோடு நாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைப்போம். நன்றி, வணக்கம்.